வெல்கம் டு யாவ்லாக்ஸ். பாப்போம். இதுதான் வாரேன் படம். வெல்கம் டு யாவ்லாக்ஸ். நீங்கள் என்னன்னா இன்னர் சென்னைக்கு தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். மிட் நைட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்து தையல் எக்ஸாம் ப்ரைஸ் பார்க்கலாம் வந்திருக்கோம். பாப்பா அப்படின்னு பார்ப்போம். இதை முடிச்சுட்டு கோயம்பேடு போகிறோம் மார்க்கெட்டு. இப்போ வந்து முஸ்லீம் பெருநாள் நோம்பு நடந்துட்டு இருக்கனால அவங்களுடைய புட்லாம் வந்து மண்ணடி பயங்கர ஃபேமஸ். அதெல்லாம் அங்கேயுமே நின்று பார்ப்போம். கொஞ்சம் ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க தையல் பிரியாணின்னு. இவ்வளோ லைனில் நின்று வாங்குற அளவுக்கு ஒரு என்னன்னு சாப்பிட்டு பார்ப்போம். என்னோட லைன் வர்றதுக்குள்ள ஒரு டவராக முடிச்சுட்டாங்க, இன்னொரு டவராக எடுத்துருக்காங்க. சுட சுட இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னம்மா எப்படி இருக்குது? அதுக்கு ஒருத்தா இருக்கா அவ்வளோ? எப்படி பிரியாணி நம்ம பல்லாவரத்தில் வந்து மிட்டே பிரியாணி சாப்பிடுவா. ஆவரேஜ் அதே டேஸ்ட் தான். ஆனால் மீட்லாம் நல்லா வந்து சாஃப்டாக வந்துருக்க மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும். அது 150 ரூபா, அது 150 ரூபா. இந்த போகிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட நம்ம பல்லாவரத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டு வந்துருக்கோம். இங்கேருந்து வந்து சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன்னு தோணுது. மாமாவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக இல்லை. டேஸ்ட் ஆவரேஜ். ஒரு டைம் சாப்பிடலாம். ஒரு டைம் சாப்பிடலாம். இந்த ஹைப் அளவுக்கு இல்லை. இன்ஸ்டாவில் ஒருத்தர் நான் ஹைப் கொடுத்து வச்சுருந்தோம். அந்தளவுக்கு அவங்க இல்லை. ஒரு டைம் ஒன்றும் சாப்பிடுவோம். வேறு ஃப்ளேவர்லாம் இருக்காது. எது நல்லாயிருக்கும்? தையல் பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து கோரா பிடிச்சிட்டு போகிறோம். கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தையல் பிரியாணி நல்லா இல்லை. ஆய் குல்ஃபி பக்கா. நாளைக்கு தள்ளி விடுவேன். வீடியோ எடுக்கிறியா மயிறு? கோரா முடிச்சுட்டு எங்கே போகலான்ட்டு மாமாட்ட தான் கேட்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக அருண் அண்ணன் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருக்கோம். அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கோரா பிடிச்சிட்டு வாங்க. சென்னையில் பெரிய பிடிச்சிட்டு கோரா பிடிச்சிட்டு வாங்க. பார்ப்போம். இன்னைக்கு கண்டி வர போனோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோரா பிடிச்சிட்டுலாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரிலாம். மொத்தம் 2 லைன் தான் இருக்குது. அந்த சைடு சுற்றி வந்தால் கூட வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. கோரா பிடிச்சிட்டுனா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கரமாக நிறைய கடை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை. நம்ம கத்திப்பாறையோட இது அந்தளவுக்குலாம் என்ன சொல்ல பெருசாலாம் இல்லை. கத்திப்பாறை தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வந்துருக்கு. இல்லை கடை எவ்வளோதான் இருக்கும். கூட்டம் கத்திப்பாறையில் நிறையா இருக்கும். கூட்டம் கத்திப்பாறை நிறையா. கடை ஆனால் கம்மி தான். இது தெரிஞ்சு இது நிறைய இடத்துல ஓஎம்ஆர் அங்கங்கே நம்ம சுற்றுறதுனால தெரியல. இங்கே உள்ளவங்களுக்கு இது மட்டும் தான் பெருசாக தெரியும். சிட்டிக்குள்ளே இந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. அதனால் பயங்கரமான அந்த 1 கிலோமீட்டருக்கு ஒன்று. அது இல்லாமல் குவாலிட்டியாக இருக்கும்னு இருக்கு எல்லாமே. அந்த ஃபோட்டோ வந்து மாமா அழகாக இருக்காருன்னு நினச்சி நாங்கள் வருத்தப்படலாமா. அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்த்தா வைத்திருச்சல் நம்மளுக்குலாம் அழகாக இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்கேன். கட் பண்ணிடல ப்ளீஸில் அதை போட்டால் இது கரெக்டாக அந்த ஒலி வருது வரும். இது வந்து மாமாவோட ரதம் எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மாடி அவருக்கே ஏறுது. கைகாலெலாம் கூசும். இல்லை எப்படி தான் கஸ்டமர் ஏறுதாங்களோ. எப்படிமா கஸ்டமர் ஏறுதாங்க? வேறு கேட்பாங்களா அப்படிலாம் ஏன் வண்டி நீட்டாக வச்சுருக்கீங்கன்னு கேட்பான். இதுதான் கேப்டனோட ஆலயம். இங்கே தான் ஒரு சமாதியும் இருக்குதுன்னு மாமா சொல்லுதாரு. என்ன சமாதி இருக்குது? கோயம்பேடு தெரியல. கல்யாணம் மண்டபம் கோயம்பேடு. மார்க்கெட்டை விட கோயம்பேடில் மாமாவுக்கு ஒரு வேலையாக வேண்டி இருக்குது. மாமா அங்கே ட்ராப் பண்ணிட்டு நானும் வரேன்னா வீட்டுக்கு போகிறோம். மாமா நாளைக்கு காலைல கூட வருவோம். கொடுத்துட்டு டார்ச் லைட்டு கொடுத்துட்டு போகிறோம் கையில். அந்த பில்டிங்லாம் பழைய பில்டிங்லாம் இருக்குன்னு. அந்த ஓடெல்லாம் பழைய ஓடு. ஐயோ ரெட்ரோ லுக்கில் இருக்குது. இந்த மார்க்கெட்லேயுமே வந்து பழத்துக்கு தனியாக உண்டு, ஃப்ரூட்ஸ் தனியாக உண்டு, இன்னொன்று பூ மார்க்கெட் தனியாக உண்டு, காய்கறி மார்க்கெட் தனியாக உண்டு. 3 தான் செக்ஷன் தனித்தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எது பூ மார்க்கெட், இது காய்கறி மார்க்கெட் எதுவுமே தெரியல. நைட் ஒன்று இது நைட்டு தான் மார்க்கெட் வாங்க. நைட்டு போய் மார்க்கெட் இருக்க மாதிரி தெரியலையே. நம்ம ஏதோ காய்கறி மார்க்கெட் எங்கேன்னு ரொம்ப நேரம் கேட்டார். சார் வீடியோ எடுக்கல. அது செய்யப்பட்ட நான் செய்கிற மாதிரி தான் இருக்குது. 10 வாட்டி கொடுப்பேன். 10 வாட்டி கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாரு. சாப்பிட போகிறேன்னு போயிட்டாரு. மாமாவின் மறு உருவம். இன்னும் வியாபாரம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1 hour இருக்கு போல். 2 மணி மேலே தான். 12 மணி ஆகுது. எனக்கு 2 நாள் டென்ஷன் ஆகிட்டான். ஒன்று சொன்னேன். எனவே டீ பண்ண கொஞ்சம் கடை விற்காங்க. எனக்கு தெரியாது. லிங்கம்பாக்கம் ஒரு 7 வருஷமாக வந்தோம். லிங்கம்பாக்கம் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டை தலைவர் வந்து ஒரு மோர் வாங்கி தந்தாப்புல. தூத்துக்குடிக்கார தான் மோர் வைக்கான்னு சொல்லிட்டு அது மோர் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். வேறு பிளேஸ் வேறு காட்டுறேன். எங்கே அப்படியே நம்ம ஆள் பாப்பா அப்படி இருக்குங்க. வள்ளூர் கோட்டம் அந்த ஒரு பாலமணி கனெக்ட் ஆகுதா? அது உள்ள போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாட்டில் அப்படி உடச்சி பக்காவாக வச்சுருக்காரு. மவுண்ட் ரோட்டில் வந்து மிட் டைமில் ட்ரை பண்ணிதாரு. அன்டைமில் வந்து சில ஏரியா தான் க்ரௌடாக இருக்குது. பாக்கியெல்லாம் எக்மோர் சைடு இதெல்லாம் ஒரு பெரிய மியூசியம்னு நினைக்கிறேன். இது மியூசியம் தான். அது அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக க்ரௌடே இல்லை. யாரும்
டைம் 1:30 ஆகுது. சென்ட்ரல் ஏதாவது ஒன்று ஒழுங்காக வச்சுருக்காராமா. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தாண்டி அப்படி இது பீச் ஸ்டேஷன். அப்படியே வட சென்னை போகிறோம். காசிமேடு ஃபுல்லாக மொபைல் கடை தான் இருக்கும். ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. ரிச்சி ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் ஏன் அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈவினிங். OPQRSYZ. ஓகே இதெல்லாம் சரி தெரியாது. அவ்வளோதான் 10 எழுத்து தான் வருது. 10th வந்து 6 மாதம் போனது. என்னன்னா 8 தான் முடிச்சிட்டு 9 முடிச்சிட்டேன். 9 முடிச்சிட்டுலாம் வந்து 10th லீவில் வந்து என்னன்னா கேட்டுக்கோங்க 9 முடிச்சிட்டாரா. 9 முடிச்சிட்டேன். 9 முடிச்சு 10th லீவில் வந்து எனக்கு ஏபிசியே தெரியாது. இப்போவும் தெரியாது. 2வது விஷயம் இதெல்லாம் அங்கே பெரியவா பார்க்கணும் நல்லா இருக்கும். இப்போ 9 முடிச்சிட்டேன். 9 முடிச்சுட்டு 10th வந்து போகும்போது எனக்கு ஏபிசிடி தெரியாது. எவ்வளோ இதாக சொல்லி தில்லா சொல்லி தெரியும். பொய்யா உண்மையா? உண்மையில 9 முடிச்சிட்டேன். 9 முடிச்சுட்டு 10th போகும்போது ஏபிசிடி தெரியாது. இப்போவும் தெரியாது. அப்போ பேராகிராஃப்லாம் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபுல் லைன் ஃபுல்லாகவே இருக்கும். சரி ரைட் விடும். ஏபிசிடி தெரியாது. அது வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எழுத சொன்னீங்கன்னா எழுதி காட்ட சொன்னா எழுதி காட்ட முடியல. அந்த உடனே என்ன பண்ணிட்டானா 100 தடவை எழுதிட்டு சொல்லிட்டாரு சார். சரி அந்த உடனே எழுதிட்டு வரானால வெளியே விட்டாங்க. ஒரு வாரம் வெளியே நின்றுட்டு 2வது வீட்டில் சண்டை போட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வீட்டில் சண்டை போட்டு 2வது ஸ்கூல் போட்டு எழுதிட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்ன நினைச்சிட்டாரா, சரி ஸ்கூல் போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு மாதம் வேலை உடச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு வேலையை சேர்த்து விட்டாரு. எப்போ 9 படிக்கும் போது 9 படிக்கும் 10th படிக்கும் 9 முடிச்சிட்டேன் மண்டேன். 9 முடிச்சு தான் 10th மண்டேன். 9 முடிச்சிட்டேன் கைஸ். 9 முடிச்சுட்டு 10th போகும்போது தான் 6 மாதம் போனேன். வாய்ப்பே கிடையாது. 8வது பாயிரம் நின்ட்டாரு. 8ஆவதுலாம் இல்லை 10th. இப்போ 10th தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ திருவாட்டியூர் பீச் வந்துட்டோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பீச்சு. பன்னெண்டு மணி தாண்டிடுச்சு. அருண் அண்ணன் பேர்த்டே. அருண் அண்ணன் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. கேக் வெட்ட போகிறோம். இப்போ சர்ப்ரைஸாக எழுப்பி N4 பீச் வந்துருக்கோம். லொக்கேஷன் சரியான லொக்கேஷன். போலீஸ் வந்தால் கேட்பாங்கன்னு தெரியல. இந்த சைடு காசிமேடு. காற்றடிக்கும் பொத்தி வச்சுட்டு கொடுத்தோம். கொஞ்சம் இந்த ஜிகே எல்லாம் மாமா கிடையாது. இல்லை எப்படியும் பீச்சுக்கு வந்துடுங்க. எப்படியும் காற்றடிக்க தெரியும். உலகத்துக்கு பொறுத்து வாய்ப்பு இல்லாமல் நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கோம். போய் எழுப்போம் ஃபஸ்ட்டு. வட சென்னை நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷன் அப்படியே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டாப்பில் நான் வாங்க அடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. செம்ம லொக்கேஷன். அப்படி பாருங்க அந்த சைடு தண்ணிக்குள்ளே கொண்டாந்துட்டோம். வண்டியை மிக்காச்சு இல்லை இங்கேயா இறங்கலாம் மாட்டேன். தூத்துக்குடி ஊருக்கு வந்தாச்சு. இறங்க வா. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் இதில் செமையாக இருக்கும். சூப்பராக காலையில் சன்ரைஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். அந்த சைடில் வாட்டி பார்த்தோம். அது எப்படின்னா நைட்டு வந்துட்டு இதே மாதிரி தான் 1 மணி 2 மணிக்கு வந்தோம். காலைல 5-6 மணி வரை இருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு போனோம். கேக்கும் இருக்கு. பிறநாள் வாழ்த்துக்கலாம் முடிய போகுது. தூக்கத்தில் முழிக்காங்க. இது ஒன்றும் இல்லை. நுங்கம்பாக்கத்தில் பார்த்து வட சென்னை. ஹாப்பி பர்த்டே டு தூக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேனடா. நல்லா திம்பாரு உருகிட்டா. நல்லா மெல்ட் ஆயிட்டுல உள்ளது. ரொம்ப மெல்ட் ஆகுது. Happy birthday to you. உன் மூஞ்சில தான் பூசு வந்தா சும்மாரும் அடிச்சிருவேன். சப்புன்னு அடிச்சிருவேன். வரலாமா நைட்டு தெரிய முடியும்.
மறுபடியும் ட்ரை பண்ண யாரும் அப்பிடுவேன் ஓடும். மாமா வந்து இப்போ மிரட்டலாம் இன்னும் ஒன் டைமில் உட்காரும் மாமா. அடிச்சிருவேன் அடிச்சா கல்ல கொண்டு அடிச்சிருவேன். ஓ கேக்கு வீணாக்காது ரெண்டாலும் வந்தார் எதாயிரும். காரா மதிக்க மாட்டேங்கிறார் அதான் பிரச்சனை. கூடுவையா நாய் வந்துச்சுல இப்போ பைக்காரனா போலீஸாக இருக்கும் ஊதுங்கம்மா ஃபஸ்ட்டா இல்லைனா வண்டி சாயுதான்னு பிடிங்கிட்டு போவான். அதுக்கெலாம் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது மாமாவுக்கு. அப்பப்போ இருக்கும் அப்பப்போ மட்டும் வேலை செய்யாது. இந்த லொக்கேஷன் தான் செம்மையாக இருக்குது. எப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டார் அண்ணா பாதும் திங்க மாட்டேங்க. மிஷின் அக்கம்ப்ளிஷ்ட் டன். ஃப்ளார் அடிக்குது நாய்ஸியாக இருக்குது மாதிரி இருக்கு. மேலே வர ஆகிட்டாரு கிலோயா வந்துதான் ஆகணும். பிரச்சனையே இல்லை இதில் இருப்பேன். எனக்கு லேட் ஆகலை. எனக்கு நாளைக்கு பறிச்சு தான் போய் தூங்கிடுவேன். மூஞ்சில படாது மூஞ்சில மட்டும் அடிச்சுக்கவா. சரி ஸ்லோவாக அடிச்சுக்கடா வந்து தேய்ச்சிக்கவா. சரி இப்படிப்பட்ட ஆளை இன்னைக்கு தான் பார்க்க. அல்நீர் அங்கே இருக்கு ஸ்டாக் வச்சிருக்கேன் தெரியும். மறுபடியும் கீழே எதுக்கு பார்த்து இருப்போம். கீழே பார்த்து பனிஷ்மெண்ட் இருப்போம். முடிச்சுட்டு கிளம்புறேன் அவ்வளோதான். வா போதும் இல்லை போதும் ஒன்றுமே பண்ணலை. ஹாய் கைஸ் வெல்கம் டு யாவ்லாக்ஸ். வெல்கம் டு யாவ்லாக்ஸ். மறுபடியும் இல்லை தெரியல இப்போ சொல்லுவோம். வெல்கம் டு யாவ்லாக்ஸ். வேற ஏதாவது திருப்பி பைத்தியம் முடிச்சுனா ஆடுவேன். அவ்வளோ மாமா ஹாப்பி பர்த்டே மாமா. அடிச்சானு டிப்பி நம்பிக்கை இல்லை. எவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாலும் இருக்கு. யாரு கொண்டாடினாலும் மாமா கொண்டாடுறாங்க. சைஜு இந்த லாக் கட்டி எடிட் பண்ணி சீக்கிரமா சைஜுக்கு லிங்க் அனுப்பலாம். ரைட் அனுப்புவோம்மா. அவனை தான் கூப்பிட்டு வந்துருக்கலாம். அப்புறம் வான்ட்டு இங்கே எங்கேயா தீட்டு வந்துருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா மேலாம் ஆகிட்டாரு. கசகசன்னு ஆகிட்டாரு. அடிச்சிட்ட போதும் சஞ்சய் நிப்பாட்டி விடுவோமா. ஏன்னா உங்க போன்ல போடுறாரு. கொஞ்சம் பைத்தியம் முடிக்க ஆரம்பிச்சுன்னா அப்படிதான் அவரு. தண்ணி ஊத்தவா. கண்ணு தெரியல கண்ணு ரைட்டரா கண்ணுக்குல கீழே தள்ளி நீட்டோம் கை நீட்டோம். குத்துல கொஞ்சம் இங்கே தள்ளி மேலே மேலே குச்சி வேணுமாம்மா. மேலே நீ போதா வந்தா ஏதாவது ஒரு காது வாங்கிடுறது. தண்ணியோட முடிஞ்சு வச்சு போராட்டி ரத்தத்தோட வந்தாரு. ரத்த கலரியா ஓடி வந்தாரு. அவ்வளோதான் ஆகிட்டு. இப்போ காசிமேடு உள்ளே வந்துட்டோம். ஃபிஷிங் ஹார்பர் இதுதான் வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் ஃபுல்லாக இங்கே தான் காட்டுவாங்க. இப்படியே வந்துட்டாரு மாமா. கான்ஃபிடன்ஸ் அவளை பாராட்டுதான். இந்த ஐஸ் இறக்குது நினைக்கேன். ஃபுல்லிருந்து ஏற்றுது நினைக்கேன். இப்படி போய் டேரெக்டாக கப்பலுக்குள்ளே வரும். அதில் கீழே ஒரு பெட்டி மாதிரி வச்சுருவாங்க. மாமா ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள். நைட்டு 3 மணி 2:45. அது எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே போட்டில் இருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வருது லைவாக. வந்து இந்த ரீட்டைலர்ஸ் இன்றைக்கி வாங்கலாம். இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க அப்படியே கஸ்டமர் கொடுக்குறாங்க. ஒரு கமிஷன் ஏதாச்சும் கொடுப்பாங்களா இருக்கும். 3 மணி ஆகுது இன்னும் அவ்வளோ பேர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நைட்டு போயிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அங்கே ஒன்று வருது அது வருது அதில் ஒன்று போகுது. ஒரு சின்ன போட்டு போர்ட்டு சென்னை துறைமுகம். அது என்னது அந்த இதில் அன்லோட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அந்த கண்டெய்னர் எல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியுது. எல்லாம் பெரிய கார்கோ ஷிப் ஏற்று. மண்ணடி இங்கே ஒரு பெரிய பள்ளிவாசம் உண்டு. இங்கே தான் வந்து நோன்பு காலில் வைக்க ஆரம்பிப்பாங்க. மண்ணடி மெட்ரோ
இந்த ஏரியா ஃபுல்லாகவே முஸ்லீம் தான் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க. நைட் மாதிரியே இல்லை அவங்களுக்குலாம் அந்த டைம். நோம்பு டைமுங்கனால எல்லா பக்கம் அவங்க சுற்றிட்டே இருக்காங்க. இதுதான் பள்ளிவாசலாம் மாமாவுக்கு கல்யாணம் உண்டாகும் நினைக்காது. இஸ்லாமியா அது அரபிக் காலேஜ். இவரை கூட தான் சார் எல்லாரும் தெரிஞ்ச மணிக்கு ஆட்டிப்பார். அவருக்கே தெரியாது, ஆனால் ஒன்றும் தெரியாது. மவுண்ட் ரோட் புகாரி போன நாளே காட்டியிருக்கோம். அதே இடம் தான். அப்படி இப்போ ரிட்டன் வீட்டுக்கு தான் போகிறோம். அதே டைமிங் அதே டைமிங் தான் நினைக்கிறேன். இந்த பிலால் தான் சமக்கரோட இருக்கும். இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அடுத்த நாளில் பார்க்கலாம். கிளாஸெல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்த நாளில் பார்க்கலாம். குரோம்பேட் இதோட முடிக்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னால் வண்டி எல்லோ போர்டுங்கிறதுனால போலீஸ் ரொம்ப மறிக்க மாட்டேங்கிறான். நாங்கள் சிட்டிக்குள்ளே எல்லா வண்டியும் மறிச்சிடலாம். பைக்கு காரு எல்லாத்தையும் ஊதி பார்த்து தான் வருவான். எல்லோ போர்டுங்கிறதுனால சரி ஏதாவது டிரைவராக இருக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. மாதிரி பார்த்தோன்னே விட்டுறானுங்க. அது ப்ளஸ் பாயிண்ட். எப்படின்னா இந்த 80 லாக்கு அதை அப்படி தாண்ட மாட்டேது. தூக்கம் தான் வரும் லைட் நைட்டில் ஓட்டணும்னா. இங்கே ஒரு ஆள் அப்படி ஃப்ளாட்டாக ஆகிடுச்சு. நைட்டு சுற்றுவோம் போன்னுட்டு சைனிங் ஆஃப். இதோட அடுத்த உலகில் பார்ப்போம். பாய் பாய். 20 கிலோமீட்டர் போவோம். இப்போவே 4 மணி. இப்படி போகிறதுக்கு 4 டைம். காலைல 9 மணிக்கு எக்ஸாம் வருது. பார்த்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டே கிரியேட்டிங் குட் மெமரிஸ். வெல்கம் டு யாவ்லாக்ஸ். இன்றைக்கி என்னன்னா சஞ்சயோட ஃப்ரெண்டோட பர்த்டே ராகுல். அவனை கேக் விட்டதுக்காண்டி எங்கள் சைஜுக்கு வந்து கேக் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு இன்னொரு கஷ்டம் என்னென்னா மார்ச் 31 வந்து சஞ்சயோட பர்த்டே முடிஞ்சிச்சு. அவனை கேக் வெட்டவே இல்லை. இப்போ 2 பேரும் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். கேக்கு வந்து சைஜு வந்து வாங்கி வச்சுருக்கான். பொத்தேரியில் இருக்கும். நம்ம சோழிங்கில் வந்து கிளம்பிட்டோம். நானும் சஞ்சயோட தம்பி அபியம் போகிறோம். கேமரா ரம்பளைக்கு பொத்தேரி வந்தாச்சு. சைஜு தான் வந்து கேக் வாங்கினா அது ஃப்ரெண்ட் ரூமில் வச்சுருக்கான். அந்த எடுக்க வந்திருக்கான். நம்மளுடைய வாகனம் நிற்கி வணக்கத்தை போடுதா சும்மாவே தெரியாது காக்கா. இன்னும் 2 கேக் வாங்கினீங்க. ஓ வேண்டாம் கடையாகி போச்சு. எட்ட மாட்டேங்க எனக்கு எட்ட மாட்டேங்க. ஒரு வழியாக வாங்கியாச்சு. முருகனை காண வந்த குறவல்லியா அவள். வெல்கம் டு யாவ்லாக்ஸ். நான் வீட்டில் வந்து மீன் தொட்டி வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுது. 5000 ரூபா கொடுத்து அது மீன் வாங்கவே இல்லை. அதை இன்னைக்கு குளத்தூரில் போய் மீன் வாங்கிட்டு மீன் வாங்க போனோம். அதுக்குள்ளே வடபழனி முருகன் கோயிலில் முருகரை பார்த்துட்டு வாங்க வந்துட்டோம். நான் முருகன் கோயில் 2. இவன் வந்து மாமா ஒரு கவிதை எழுதிட்டாரு. ட்ரை பண்ணியிருக்காப்ல. கேட்டால் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க. அதனால் அமைதியாக சொல்லுவார். யார் அவள்? முருகனை காண வந்த குறவல்லியா அவள். அவள் கண்கள் தெரிகிறது பல திசைகளில். அந்த கண்கள் என்னை பார்ப்பது போல் நடுக்கம் எனக்கு. அவள் கூந்தலின் வாசம் என்னை அவருக்கு பின்னால் கால்களை நடக்க விடாமல் மிதக்க செல்கிறது. இது வேற ஒன்றும் இல்லை. இவருக்கு முன்னாடி ஒரு 45 வயசு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருந்துச்சு. அதுக்காக எடுத்துருக்காரு. முருகனை காண வந்தால் பாகியம் கிடைக்குமா? வந்து யாராவது சாப்பிட்டு கிளம்பும். அவரை குளத்தூர் மீன் மார்க்கெட் மீன் வாங்கணும் தான் நிறைய அடைச்சிருச்சு. ஹோல்சேல் கடைக்கெலாம் போய் பார்த்தோம். இல்லை ஒரு கடையில் ஒரு வழியாக வாங்கியாச்சு. ரொம்ப மாசமாக பிளான் போட்டுட்டு இருந்தது. 6 மாதம் கனவு தான் இருக்குது. அவ்வளோதான் வாங்கியாச்சு. தொட்டி வாங்கி 6 மாதம் ஆகுது. தொட்டி வாங்கி ஆமாம் தொட்டி வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இவர் அப்பப்போ வந்து பார்ப்பாரு. மீன் வாங்குவோம் பிள்ளை வாங்குவோன்னு.
வாங்கியாச்சு. வண்டிக்குள்ள விழுந்துடாரு வயதான். மீன் வாங்கிறதுக்கு ஆல் தி வே ஃப்ரம் செங்கல்பட்டு இருந்து வந்திருக்கோம். ரைட்டு இப்போ மறுபடியும் வாங்கியாச்சு. போகிறோம் வீட்டில் அந்த மீன் தொட்டியில் விட்டுட்டு அந்த அழகாக காமிக்கிறோம். பரவாயில்ல. இந்த கோயிலை பார்த்தோம். ஏதோ 10 நாள் ஃபெஸ்டிவல் போல். இன்றைக்கி 5வது நாளாம். இந்த 3 சப்பரத்தையும் 4 எடுத்துகிட்டு இந்த எப்படி வந்து ஒவ்வொரு ஃபுல்லாக சுற்றிடுவாங்களாம். வரதுக்கே காலையில் ஆயிருமா. இது இல்லாமல் டயரோட இழுக்கிற மாதிரி இருக்குது. இது இவ்வளோ வெயிட் எப்படி தூக்குவாங்கன்னு தான் தெரில. யாருமே தூக்குற மாதிரி ஆள் எதுவுமே இல்லை. எல்லாம் பப்ளி மாஸ் மாதிரி தான் இருக்கானுங்க. இந்த ஆறானுங்க வேணும் தூக்கிட்டாங்க. அவ்வளோ வெயிட் இன்னும் ஏதோ அடிச்சடிச்சு தூக்குதாங்க. ஒருத்தங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இப்போவும் போல் பெருங்குளத்தூரில் நாங்கள் பார்க்க அதே இடத்துல மான் நிற்கிது. எப்போ இங்கே வந்தாலும் இருக்கும். ஒரு ஹிடன் ஸ்பாட். வேறு யாருக்கும் பெருசாக தெரியாது இந்த இடம். வேண்டாம், கழுதையை காட்ட வேண்டாம். கழுதையை காட்ட வேண்டாமா? யாரு கழுதை? என்ன எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ சாதாரண மாடு மானு எல்லாம் இப்படி பண்ணி இப்போ தான் வந்துச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹைவே இது நல்லா போக்குவரத்து உள்ள இடம் தான். அது எவ்வளோ கூலாக நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் தூங்க போகிறேன். விழுந்துட்டு காலை எழுப்பதை எழுத்தியாக கொண்டு குத்திடும் விழுதுறோம். இப்போ 9 பேரும் பறிச்சா நினைக்கிறேன். அதுக்கு எழுப்பாதிரும். நானாக இருந்துச்சா உண்டு. நல்லா விழுந்துருச்சா போகிறோம். மதுரை வாயெல்லாம் தாண்டி இருந்து வரோம். என்ன ஆச்சுன்னா 9:30 சைஜுக்கு பஸ்ஸு. மணி 9 மணி ஆகுது. ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி நிற்கும். எல்லா வீட்லையும் ஏன்னா சென்னை அவுட்டரில் அந்த அவுட்டரில் இருந்து வரோம். மதுரை வாயெல்லாம் தாண்டி இருந்து வரோம். அவ்வளோதான். என்ன சொல்ல தெரியல. வண்டி கண்ட்ரோல்லாம் இருக்குது. எல்லா டயர்லேயும் புரிஞ்சு வரோம். அவ்வளோதான். என்னன்னா என்ன பிரச்சனைனா 2 பிரேக்கும் கிடையாது வண்டியில். ரெண்டு வாட்டி ஃபுல்லாக சறுக்கி நின்னோம் சிட்டிக்குள்ள. வழியாக பஸ் ஏற்றி விட்டாச்சு. கண்டிப்பாக 2 பேரும் மறக்க மாட்டோம். சரியான சேஸ். நிறைய கிராஷ்லாம் மிஸ் ஆகிருக்கு. அப்பா நம்ம கைக்குள்ள இருக்கனால இதெல்லாம் பூந்து வந்துட்டோம். இங்கே கரெக்டாக பஸ்ஸை முன்னாடி பார்க்கணும். சிக்னலுக்கு அடுத்து பஸ் நிற்கிது. சிக்னலில் வண்டி ரிசர்வ் ஆகி நடு ரோட்டில் நிற்கிது. செல்ஃப் வேறு கிடையாது. டிக்கெட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சைஸுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆமாம் 9:30 எஸ்ஆர்எம்மில் பஸ்ஸு. நாங்கள் 8:50 எங்கே நார்த் மெட்ராஸில் நிற்கிறோம். ஒவ்வொரு கேப்லையும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். இதில் போயிடும் அப்படின்னு. கை தட்டுங்களா. ஹாப்பி பர்த்டே. லைட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ.